Hi everyone, Assalamu alaikum rahmatullahi wa barakatuhu. Welcome to Rasi Lifestyle. பிக்னஸ் நம்மளுடைய சேனலில் இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஒரு ரெசிபி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா வாங்க. ஒரு ரிச்சான அல்டிமேட்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஷவர்மா ட்ரை பண்ணேன். எப்படி அதை செய்திருக்குன்னு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ பார்க்குற நியூ வியூஸாக இருந்தால் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஷவர்மா செய்கிறதுக்கு 200 கிராம் நான் கறியாக சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நம்ம சிக்கன் கறியை நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலாலாம் கொடுத்து நம்ம ஊற வச்சு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஷவர்மாக்கு மெயினாக என்ன தேவைப்படும்னா முக்கியமான பொருள் மயோனிஸ். அந்த மயோனிஸ் நானே ப்ரிப்பேர் பண்ணி சிம்பிளாக இது ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 3 எக் எடுத்திருக்கேன். 3 எக்கு உடச்சி ஊற்றி நான் எல்லோ கருவு போட்டிருக்கேன். சில நபர்கள் ஒயிட் கருவு மட்டும் சேர்ப்பாங்க. நான் எல்லோவும் சேர்த்துருக்கேன். மிளகு 1 ஸ்பூனு, ஒரு 4 பல் பூண்டு போட்டிருக்கேன். போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்க வேண்டியதுதான். அது அவ்வளோதாங்க. மயோனீஸ் ரெடி ஆகிடும். அதை ரெடி பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 20 மினிட்ஸ் நான் வச்சுட்டேன். வச்சு அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டேன். நம்ம மிக்சியில் அரைச்சி எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணி போல் தான் இருக்கும். அதுக்கு தான் நான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தது. அதனால தான் கெட்டி தன்மை நம்மளுக்கு கொடுக்கும், கெட்டியாக கிடைக்கும். ஷவர்மாக்கு தேவைப்படுற வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன். என்னென்னா கேரட், கேப்சிகன், கோபிஸ் எல்லாம் 50 கிராம் எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக நீல வாக்கில் நறுக்கிக்கோங்க. ஷவர்மாக்கு நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டால் தான் நம்ம அதுக்குள்ளே நம்ம ஷவர்மாக்குள்ளே வைக்கிறதுக்கு நல்லாவே இருக்கும், சாப்பிட்றதுக்குமே செய்கிறதுக்கும். அதை எல்லாம் ஒரு வானலியில் கொஞ்சமாக ஆயில் விட்டு எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒரு வதக்கி எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு, சில பேர் வதக்க மாட்டாங்க, பச்சையாக தான் வைப்பாங்க. நான் கொஞ்சம் லைட்டாக வதக்கி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம பரட்டி வச்சுருக்கிற சிக்கனை எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்த சிக்கனை இப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. குட்டியாக நறுக்கின சிக்கனை அந்த வெஜிடபிள்ஸோட ஒன்றா போட்டு நம்ம மயோனீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை பாருங்கள். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திருக்கேன். இவ்வளோ ஒரு கெட்டியாக டைட்டாக கொடுத்துருக்கு பாருங்கள். நம்ம சேம் ரெஸ்டாரண்ட்டில் வாங்குறது போலையே இருக்குது பாருங்கள். மயோனீஸ் சூப்பராக வந்திருக்குது. இப்போ நம்ம மயோனீஸை இது கூட பாதி மயோனீஸை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பெப்பர் 1 ஸ்பூன் கொடுத்துருக்கேன். இது ஆப்ஷன் தான், நான் காரத்துக்காக கொடுத்துருக்கேன். பெப்பர் போட்டு டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கங்க, இது டேஸ்ட்டுக்காக. எல்லாம் நம்ம ஊற்றி நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவைப்படுறது, நம்ம உள்ளார ஸ்டவ் பண்ணி வைக்கிறதுக்கு வெளியில் குப்ஸ் ரொட்டி தான் தேவைப்படும். குப்ஸ் ரொட்டி நான் வாங்கிக்கிட்டேன், ரெடிமேடாக கிடைக்கிது. இதுக்கு சப்பாத்தியில் கூட போடலாம். ஆனால் குப்ஸில் சாப்பிட்ற மாதிரி அந்த ஷவர்மா டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ ரெடிமேடாக நான் குப்ஸ் வாங்கிக்கிட்டேன். குப்ஸ் வீட்டிலே ரெடி பண்ணலாம். ஈஸ்ட்லாம் அதுக்குள்ளே பொருட்கள்லாம் எனக்கு இங்கே கொஞ்சம் கிடைக்கல, அதனால் நான் ரெடிமேடாக வாங்கிட்டேன். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம அந்த செய்து வச்சுருக்கிற ஷவர்மாக்குள்ளே தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது உள்ள கொஞ்சமாக இது மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம 1 ஸ்பூன் மயோனீஸ் வச்சு டொமேட்டோ சாஸ் ஊற்றி நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம டிஷ் பேப்பரில் வச்சிட வேண்டியதுதாங்க. சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிங்க ஷவர்மா. நான் ஏதோ பெரிய வேலை கஷ்டமாக இருக்கும் ஷவர்மாக்கு அப்படின்னு நினச்சேன்.
நான் ஒரு ஷவர்மா பிரியருங்க. எனக்கு ரொம்ப ஷவர்மானா ரொம்ப இஷ்டம். ஆனால் நான் வெளியில் போடுறது ரேர் தான். போகிறப்ப தான் நான் வாங்கி சாப்பிட்றது. இப்போ நம்ம வீட்டிலே நம்மளுக்கு செய்ய தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக நம்மளே எப்போல்லாம் ஷவர்மா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்றோமோ அப்போல்லாம் நம்ம வீட்லேயே செய்து சாப்பிட்டுடலாம். இனி நம்மளுக்கு ஷவர்மா சாப்பிட்ணுன்னு ஃபீல் வந்துச்சுன்னா நம்ம வீட்லேயே செய்து சாப்பிட்றலாம். ரெஸ்டாரண்ட்டை தேடி போகிறதுக்கு அவசியம் இல்லை. நமக்கு பிடிச்சதை நம்மளே ட்ரை பண்ணி செய்து சாப்பிட்றது தாங்க பெஸ்ட்டு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது நான் இஃப்தாருக்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். நம்மளுடைய நண்பர்கள் வீடுகளுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு கொடுத்து அனுப்பிட்டு அவங்களும் அவங்க வீட்டில் செய்த சில திங்ஸ்லாம் கொடுத்து விட்டு சுண்டல் வடை கீரை செய்து கொடுத்துருந்தாங்க. இது போல் ரமலானில் ஒருத்தர் செய்கிறத நம்ம ஷேர் பண்ணி சாப்பிட்றது தாங்க ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். நான் இதை தான் ரொம்ப லைக் பண்ணுவேன். இஃப்தார் டைமில் நோம்பாளிகளுக்கு நோன்பு திறக்கிறதுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்கறது ரொம்ப அதில் நன்மைகள் அடங்கியிருக்கு. நம்மளால் முடிஞ்சது நம்ம என்ன செய்கிறோமோ வீட்டில் அதை நம்ம கொஞ்சம் நோன்பாளிகளுக்கு நம்ம கொடுத்து ஷேர் பண்ணி நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், பாலஸ்தீன் மக்கள் இந்த ரமலானில் ரொம்பவே உணவுக்காக கஷ்டப்படுறாங்க. ஒருவேளை தண்ணிக்கும் சாப்பாட்டுக்கும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அது பார்க்கும்போது எவ்வளோ நம்மளுக்கு ஒரு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அவர்களுக்காக நிறைய நம்ம துஆ செய்வோம். நம்மளுக்கு அல்லாஹ் தாலா எல்லாம் எளிதாக கொடுத்துருக்கான். எல்லாம் கொடுத்த அல்லாஹ் தாலாவுக்கு நம்ம தினம் நன்றி சொல்லுவோம். உணவு கிடைக்காத மக்களுக்கு நிறைய துஆ செய்வோம். இந்த ரமலானில் இஃப்தார் சஹர் உணவு எல்லா மக்களுக்கும் கிடைக்கணும். அல்லாஹ் தாலா பரக்கத் செய்யணும். ஆமீன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.